கிட்டத்தட்ட ஒரு சுஜோக்கை பொறுத்தவரை 97 நான் சுஜோக்கோட இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். எனக்கு பிடிச்ச ஒரு சிகிச்சையும் கூட. ஏன் அதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, 97 படிச்ச போதே நாகர்கோவில் ஒரு இடத்துல சுஜோகை பத்தி டெமோ கொடுக்க போற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் அங்க அசம்பிள் ஆயிருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தருக்கு வீசிங் வந்துருச்சு. அப்ப சொன்னாங்க, உங்க சுஜோக்கால அதை நிறுத்த முடியுமா அப்படின்னு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அவங்கள நான் லங் மெரிடியனை டியூன் பண்ண, அவர் கையை வச்சு லங் மெரிடியனை நான் டியூன் பண்ணேன். வீசிங் நின்றுச்சு. எல்லாரும் கை தட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டெரிபிளின் இன்ஜெக்ஷன் போட்டாதான் அவருக்கு நிக்கும். அப்படிப்பட்டால நீங்க ஒரு 2 மினிட்ஸ் நிப்பாட்டிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். அதுதான் எனக்கு சுஜோக்கில் கிடைத்த வெற்றி. அந்த 97 கிடைத்த வெற்றியினுடைய அடையாளமாக பல பரீட்சைகள் பண்ணி பார்த்து அதனுடைய இறுதி கட்டமாகத்தான் நான் 2009 ஒரு புத்தகத்தை கூட வெளியிட்டேன். சுஜோக் என்பது சு என்றால் கை, ஜோக் என்றால் கால். இதை கண்டுபிடிச்சவர் ப்ரொஃபசர் பார்க் ஜூவோ, கொரியன் சயின்டிஸ்ட். அவர் இந்தியாவுக்கு வந்தது கூட ஒரு விசித்திரமான விஷயம் அப்படிங்கறது ஒரு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். 1995 சென்னை ஏர்போர்ட்ல என்னுடைய குரு டாக்டர் TSR மோகனசெல்வம் அவர்கள் ஒருத்தரை வழி அனுப்புறதுக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபாரினர் ஒருத்தர் தனியா உட்கார்ந்து இருக்கிறதா பார்த்திருக்காரு. அவர் வந்த போதும் பார்த்தாரு, போகும்போதும் பார்த்திருக்காரு. அவர் தனியா உட்காந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னுட்டு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய பேர் பார்ஜோ, நான் இந்த மாதிரி கொரியால இருந்து நான் வந்திருக்கேன். சென்னையில ஒருத்தரை பார்க்கறதுக்காக அவரோட லேண்ட்லைன் போன் நம்பர் வேலை செய்யல. அவரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. திரும்ப கொரியா போலாமா என்னன்னு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவரோட விலாசம் கூட என்கிட்ட இல்லை அப்படின்னாரு. அப்போ டாக்டர் மோகனசெல்வம் சொல்லிருக்க, நீங்க என் கூட வாங்கல, எங்க வீட்டுக்கு வாங்க, தங்குங்க, அப்புறம் அவரை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீங்க போறதை பத்தி முடிவு பண்ணணும்னு ஓகேன்னு அவர் கூட போயிட்டார். டாக்டர் மோகனசெல்வத்தினுடைய வீடு விஜயோட திருமண மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கு. அங்க அவர் கூட்டிட்டு போயிட்டா. அவர் கூட 5 நாட்கள் அவர் கூட இருந்தார். அந்த 5 நாட்கள்ல சுஜோக்னா என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஏன்னா டாக்டர் மோகனசெல்வம் ஏற்கனவே கிளாசிக்கல் அக்குபஞ்சர் பயிற்சி பண்ணி கொண்டிருந்த காலத்தில் இவர் சுஜோக்கை பத்தி அவருக்கு சொல்ல ஆரம்பித்தார். அதுதான் முதல் விதை, இந்தியாவில் விழுந்த முதல் விதை 1995 டாக்டர் TSR மோகனசெல்வம் அவருடைய வீட்டு. அதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் எல்லாம் உருவாக்கப்பட்டது. 97 ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அப்புறம் தொடர்ந்து ப்ரொஃபசர் வர ஆரம்பிச்சாரு. சென்னை வந்தாரு. சென்னையில இருந்து அப்புறம் மும்பை, ஜெய்ப்பூர், டெல்லி, பம்பாய், கல்கட்டா இடம் போக ஆரம்பிச்சாரு. இதுல என்ன கேட்டீங்கன்னா, மெயினான இடம் ஜெய்ப்பூர். ப்ரொஃபசருக்கு மிக பிடித்த இடம் ஜெய்ப்பூர். ஏன்னா ஜெய்ப்பூர்ல அவர் இருந்த காலத்தில் அவருக்கு நிறைய இன்டியூஷன் நிறைய வந்தது அப்படின்னு. ஒரு வீடே பர்த் பிளேஸ் ஆஃப் ட்ரையார்ஜின் அந்த வீட்டுக்கு பேரே வச்சிருக்காங்க. ப்ரொஃபசர் தங்கி இருந்த வீட்டுல. அங்க இருந்த போதுதான் அவரால் ஸ்மைல் மெடிடேஷன், ஸ்மைல் யோகா போன்ற புத்தகங்கள் எல்லாமே அவருக்கு அங்க கிடைச்ச இன்டியூஷன் சொல்வார். இந்தியா மிகப்பெரிய புண்ணிய பூமி. இங்கே நாம தியானம் பண்ணும் போது எல்லா விஷயங்களும் கிடைக்குதுங்கிறத ப்ரொஃபசர் அவருடைய அனுபவத்தில் சொன்ன ஒரு விஷயம். ப்ரொஃபசரோட கான்செப்ட் சுஜோக்கை பொறுத்தவரையிலே, அவர் ஒரு சயின்டிஸ்டா இருந்த காலத்திலே கையே மனித உடல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவர் சொல்லியிருப்பார். சு என்றால் கை, ஜோக் என்றால் கால், கையிலும் காலிலும் சிகிச்சை அளிக்க முடியும் என்பதுதான். நம்ம கையை வச்சோம்னா இதுல பாத்தீங்கன்னா இதுதான் அது மாடலா நம்ம வகுப்பெடுக்காக வச்சிருக்கிறோம். இந்த கையை நாம் இப்படி வைக்கும் போது, நாம் உடலோடு ஒட்டி வைக்கும் போது, வலது பக்கம் வரக்கூடியது வலது கை, வலது கால், இடது கால், இடது கை. இதான் பிரின்சிபிள். இந்த கோட்டுக்கு மேலே உள்ளது அப்படியே மேலே வந்து விட்டால் என்ன ஆச்சுன்னா, தலை, கழுத்து, நெஞ்சு பகுதி அப்படியே மேல வந்துடுற மாதிரி. அதுதான் மனித உடலா இருக்கணும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, அப்படின்னா ஏன் இந்த விரல் இப்படி சார்ந்து இருக்கு அப்படின்னா, மற்ற விரல்களோடு இணைந்து செயல்படுவதற்காக இந்த விரல் வளைஞ்சிருக்கு 45 டிகிரி. பாத்தீங்கன்னா எல்லா விரலும் ஒன்றை ஒன்று எல்லாமே இந்த கட்டை விரலை தொடும். ஆனா ஒன்னே ஒன்று தொட முடியுமானா ஒன்னே ஒன்று தொட முடியாது. எல்லா விரலும் இந்த விரலை தொடும். ஆனா ஒன்றை ஒன்று தொடர்றதுங்கிறது அவ்வளவு சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம். ப்ரொஃபசர் கண்டுபிடித்த விஷயங்களில் இதுதான் கை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு, இதுதான் மனித உடல், கையை கண்டுபிடிச்சார். காலும் அதே மாதிரி தான் சொன்னாரு. இதில் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைதான் கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தை சொன்னார். இது மனித உடலா இருக்கும்போது எனக்கு இதுதான் எனக்கு இடது கைன்னு சொன்னால்,
இடது கை ஷோல்டர்ல ஒரு வலி என்று சொன்னால் இதுதான் வந்து சுஜோக் படி இடது கை ஷோல்டர் ஏரியா இங்க வருது. அந்த ஷோல்டர்ல நம்ம சிகிச்சை அளிப்பதுதான் முறை, சுஜோக் முறை. சுஜோக்ல பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி இந்த இடத்துல இருக்குன்னா, எந்த இடத்துல அழுத்தினால் வலி இருக்கின்றதோ வலி உள்ள பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பார்க்கறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ப்ரோப் என்று பெயர். ப்ரோப், PROBE, ப்ரோப் என்பது இதனுடைய உண்மையான பெயர், கரெக்டான பேர் ப்ரோப். இதை வச்சு நம்ம அப்படி பிரஸ் பண்ணி பார்க்கும்போது எங்கே வலிகள் இருக்கின்றதோ அந்த புறத்துல அந்த வலி உள்ள பகுதிகளில் நாம் சிகிச்சை அளிக்கக்கூடிய முறைதான் கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இதுல சிகிச்சை அளிப்பதற்கு என்னென்ன பாத்தீங்கன்னா, இது வந்து பல விதமான மேக்னெட்ஸ் இங்க எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய மேக்னெட் இது வந்து நார்த் போல் மேக்னெட் சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லோ கலர்ல சவுத் போல் மேக்னெட்டும் இருக்கும். ஏன்னா எல்லோ கலர் என்பது சவுத் போல், வெள்ளை என்பது நார்த் போல் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கலரே இல்லாமல் வந்து ஒரு பிரசிங் பட்டன் மேக்னெட் இருக்கு, பிரசிங் மேக்னெட், ஸ்டார் மேக்னெட் பேர் இருக்கு. இந்த ஸ்டார் மேக்னெட்டை எந்த இடத்துல வரைக்கும் அந்த இடத்துல வச்சு நம்ம இந்த மைக்ரோ போர் டேப் வச்சு ஒட்டிடுறதுக்கான ஒரு சிகிச்சை முறை தான். இது மாதிரி இன்னும் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீடில், இதுதான் சுஜோக் நீடில். சுஜோக்கோட நீடில் சிறிய அளவில் இருக்கும். இதை வந்து நம்ம கரஸ்பாண்டன்ஸ்லயும் நீடில் போடலாம், நம்ம வந்து மெரிடியன்லயும் நீடில் போடலாம், அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இது வந்து சுஜோக் ரிங் என்று பெயர். இந்த மூட்டு வலிகள், இந்த மாதிரி கழுத்து வலிகள், இதுக்கெல்லாம் வந்து இந்த சுஜோக் ரிங்கை வச்சு உருட்டினாலே போதும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட், ரொம்ப எளிமை. ஒருத்தர் கழுத்து வலின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து ஒரு மேக்னெட் இப்படி போட்டுட்டு இப்படி உருட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கழுத்து வலி சரியாகிவிடும். இதுக்கு நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க, ஒரு சீரியல் பார்க்கும்போது கூட இதை பண்ணுங்க, நான் ரொம்ப வேடிக்கையா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பார் மேக்னெட் பேர், வட துருவம் தென் துருவம் இணைந்த ஒரு பாக்னெட். இதை வந்து மெரிடியன்களில் பயன்படுத்தக்கூடியது. இதை பத்தி இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாடல்ல வந்து மெரிடியன்ஸ்ல வந்து எல்லாமே மார்க் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம சொல்றோம் இது கை இது கால் அப்படிங்கும்போது இது கை இது கால். உடல்ல பாத்தீங்கன்னா அத்தனை மெரிடியனும் இந்த கை காலில் தான் ஓடுது. கையில் ஓடக்கூடிய கையில் இன்மெரிடியன் 3, காலில் இன்மெரிடியன் 3, கையில் யாங் மெரிடியன் 3, காலில் யாங் மெரிடியன் 3, மொத்தம் 12 மெரிடியன் இங்க ஓடுது. அதே மாதிரி ரன் அண்ட் டியூங்கிறது இந்த பக்கம் வந்துடும், முன் பக்கம் வந்துடும். இதுதான் வந்து ரொம்ப அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மேக்னெட். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து சக்ரா மேக்னெட் பேர். இது சக்ரால பயன்படுத்தக்கூடிய மேக்னெட், சக்ரா மேக்னெட் பேரு. இதெல்லாம் நம்ம அடிப்படையா வகுப்புகள் படிக்கும் போது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த சீடை ஒட்டணும் அந்த சீடை ஒட்டணும்னு சொல்றதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா ரெட்டை சீடு ஒத்தை சீடுங்கிற மாதிரி சீடுகள் வந்து இப்ப வந்து அவைலபிளா வர ஆரம்பிச்சிருச்சு. ரெடிமேட் சீட்ஸ் அவைலபிள். இதுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மிக அழகாக பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டர்ல இருக்கு இந்த டேப்பு, அப்படியே அதை பிச்சு எடுத்து எந்த இடத்துல வழியோ அந்த இடத்துல நம்ம ஒட்டுறதுக்காக ஒரு சீடு 2 சீடு மாதிரி இந்த மாதிரி சீட்ஸ் அவைலபிள். அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார் மேக்னெட்ஸ் அவைலபிள். பாருங்க எல்லாம் பிளாஸ்டர் தான். வலி இருக்க இடத்துல டக்குன்னு அதை எடுத்து அந்த இடத்தை அதை அழுத்தி விட்டுட்டோம்னா இது அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பித்து விடும். இதுதான் மிக எளிமையான சுஜோக்கில் இருக்கக்கூடிய ஒரு கருவிகள். அடுத்து பாத்தீங்கன்னா விதைகளை பாத்தீங்கன்னா நாங்களாம் இந்த மாதிரி விதைகள் வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க எல்லாரும் இந்த மாதிரி விதைகள் வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஏதாவது இருக்கக்கூடிய என்ன விதைகள் இருக்கோ அந்த விதைகளை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பிட்ட விதைகள் குறிப்பிட்ட நோய்க்கு என்பதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அதை வந்து எல்லாத்துக்கும் அது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் மோக்ஸான்னு பேர். எனர்ஜி பாயிண்ட்களில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டிக்கர் மோக்ஸா, இதையும் நம்ம வந்து சுஜோக்ல பயன்படுத்துகின்றோம். இந்த மோக்ஸாக்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான், இந்த மோக்ஸாக்கள் எல்லாமே அப்படிதான். சோ சுஜோக்கை பொறுத்தவரையிலே கை கால் இதே மாதிரி சிகிச்சை கொடுக்க முடியும். இது வந்து அடிப்படையான ஒரு விஷயங்கள். இந்த அடிப்படையான விஷயங்கள்ல வந்து அற்புதமாக நாம வந்து செயல்படுறதுக்கான ஒரு முறைதான் சுஜோக்கோட கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம். இதுல அதுக்கு அடுத்து உள்ள கட்டங்கள் இருக்கு. சுஜோக்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட் சிஸ்டம்னா இந்த ஒரு இது மட்டுமே உடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அடுத்து இது மட்டுமே ஒரு மனித உடல்ங்கிற ஒரு இது வந்து இன்சர்ட் சிஸ்டம், மினி கரஸ்பாண்டன்ஸ் இந்த சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. எனவே என்னுடைய வேண்டுகோள், யார் எங்க படித்தாலும் முறையாக பயின்ற ஒரு ஆசானிடம் படித்து சரியான முறையில் சுஜோக்கை பயன்படுத்துங்க. நீங்க வந்து முடிந்த அளவுக்கு வந்து சுஜோக்கோட ஒரிஜினல் புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து உண்மையான சுஜோக்கோட நிலையை உங்களால் உணர முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.